Today's video is about the new monitor I bought from Amazon. இது வந்து ASUS ProArt Display PA278QV. இது வந்து ஒரு 27 inch 2K resolution color calibrated monitor. இது வந்து ஒரு Calman certified monitor. Calman certifiedனா என்னன்னா ஃபேக்ட்ரியில் கலர் அக்யூரஸிக்காக 100% கலர் ரீப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்குன்றதுக்காக அதை செக் பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் பேப்பர் கொடுத்து அதை சர்டிஃபை பண்ணுறது தான் Calman certification. இந்த மானிட்டரோட கலர் கேமட் பார்த்தீங்கன்னா இட் கேன் ப்ரொடியூஸ் 100% sRGB and 100% REX 709. 100% sRGBன்றது என்னென்னா இப்போ இன்ஸ்டாகிராம் எனி எலக்ட்ரானிக் டிவைசஸில் டிஸ்பிளேல வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நான் sRGB மோடில் வச்சு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அக்ராஸ் ஆல் டிவைசஸ் நீங்கள் வந்து பல டிவைஸில் பார்க்கும்போது எல்லா ஸ்க்ரீன்லேயும் கலர் ஓரளவுக்கு யூனிஃபார்மாக தெரியும். அது உங்கள் டிஸ்பிளேயோட கேலிப்ரேஷனை பொறுத்து இருக்குது. சில டிஸ்பிளே வந்து இன் ஜென்ரலி வந்து ரொம்ப பேட்ஸாக இருக்கும் கலர். இப்போ வந்து TFT பேனலோ இல்லை விஓ பேனலோ பார்க்கும்போது கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். பட் இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அதை வந்து இன்னொரு ஆர்ட் சீரிஸ் மானிட்டர் வச்சுருக்கவங்க இல்லை ஒரு ஐரன் மானிட்டர் வச்சுருக்கவங்க வியூ பண்ணும்போது இல்லை நீங்கள் ஒரு ஐஃபோன்லேயோ இல்லை S23 அல்ட்ராலையோ பார்க்கும்போது அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் நான் எப்படி இங்கே பண்ணணும் அதே கலரோடு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது நிறைய பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கலரில் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அவுட் எடுத்து பார்க்கும்போது இல்லை நீங்கள் போஸ்ட் போட்டு வேறு உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுனா கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நான் 100% கலர் அக்யூரஸியோட ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஷிஃப்ட்ஸ் இருக்காது. ரெண்டாவது சொன்ன REX 709 என்னென்னா அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் மோஸ்ட்லி நம்மளோட வீடியோ டைம்லைன்ஸோட சப்போர்ட் பண்ணுற கலர் கேமரானா REX 709 தான் இருக்குது. டைம்லைன்ஸ் எடிட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் உங்களோட கலர் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டைம்லைன் செட்டிங்ஸ் என்னவாக இருக்கும்னா REX 709 தான் இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன் இல்லை வீடியோவில் கலர் எடிட் பண்ணுறேன், வீடியோ சம்மந்தமாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும்போது நான் sRGB மோட்லேருந்து REX 709 மோடுக்கு மாற்றி எடிட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ்லேயும் நான் அதே கலர் அக்யூரஸியை யூனிஃபார்மிட்டியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த REX 709 sRGB இதெல்லாம் நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா ஸோ இந்த மானிட்டரில் வந்து ProArt ப்ரெஷர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ProArt பேலட் ப்ரெஷர்னு. ஸோ விச் இஸ் என்ன அப்படின்னா அதுக்கான மோட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோட்னா ஸ்டாண்டர்ட் மோட் விச் இஸ் வந்து ஒரு ஆர்டினரி மானிட்டர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நான் வந்து sRGB மோடுக்கு மாற்றும் போது என்ன ஆகுனா நான் சொன்ன மாதிரி sRGB மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும், கலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அதுவே மாற்றிக்கும். நான் ஒவ்வொருத்தையும் மேனுவலாக கால்குலேட் பண்ணி கொண்டு வர தேவை கிடையாது. அதே மாதிரி நான் வீடியோக்கு மாற்றும் போது REX 709 மாற்றிட்டேன், இல்லை DCI P3 கேமட்டும் இருக்குது, நான் அதுக்கு மாற்றிடுறேன். சில பேர் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து நீங்கள் நிறைய ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணி பார்க்குறீங்கன்ற போது இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரட்டர் தெரியும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரேப்பிட் ரெண்டர் மோட்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ அதில் மாற்றும் போது இந்த மானிட்டரோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் ரேட்டுக்கு அது போயிடும். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணும்போது நீங்கள் ரேப்பிடாக பார்த்தாலும் உங்களுக்கு ஜிட்டர் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மானிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்காக விடுறாங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் வீடியோ எடிட்டர்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காரோம். ஸோ அவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ப்ளூ லைட் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த ப்ளூ லைட் நம்ம ரொம்ப நேரம் நமக்கு வாங்குறது ஹார்ம்ஃபுல்ன்றதால இந்த மானிட்டரில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோ ப்ளூ லைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபைட். ஸோ பேசிக்காக என்னன்னா இந்த ப்ளூ லைட்டோட எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் கண்ணுக்கோ எந்த பாதிப்பும் பெருசாக கிடையாது. அவ்வளோ இன்னொரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த மானிட்டர் வாங்குறது காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்க IO இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 USB போர்ட் இருக்குது. அதில் ஒரு USB போர்ட் வந்து 65 வாட் பவர் டெலிவரியோட வரும். நீங்கள் இந்த USB போர்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு HDMI போர்ட் இருக்குது, ஒரு DVI போர்ட் இருக்குது, அண்ட் ஒரு மினி டிஸ்பிளே போர்ட் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே போர்ட் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஆடியோ இன் அண்ட் அவுட் இருக்குது. பேசிக்கலி ஒரு மானிட்டருக்கு என்னதான் IO தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த மானிட்டரில் இருக்குது. ஸோ இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மானிட்டரில் என்ன அப்படின்னா இதோட எர்கோனாமிக்ஸ். ஸோ எர்கோனாமிக்ஸ் என்னன்னா இது வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் அண்ட் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் டில்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து உங்கள் ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து 180 டிகிரியில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கலர் அக்யூரசி அப்படியே இருக்கும், கலர் ஷிஃப்ட் எதுவும் பெருசாக இதில் இருக்காதுன்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் டெஸ்கில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கலர் யூனிஃபார்மிட்டியாக தான் தெரியுது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ProArt ப்ரீசெட்ஸ். ஸோ நான் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது sRGB, வீடியோ எடிட் பண்ணும்போது REX 709, நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரேப்பிட் ரெண்டரிங் மோட்ஸ். ஸோ அந்த மாதிரி மோட்ஸ் நான் ஈஸியாக மாற்றி நான் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மோட்ஸை மாற்றுறதுக்கு அவங்க டிஸ்பிளே கீழே சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்கனால நான் ஈஸியாக அந்த பட்டன்ஸ் மூலியமாக மாற்றிக்க முடியுது. நான் ஒவ்வொரு தடவை அதுக்காக செட்டிங்ஸ் போயிட்டு மாற்றணும், இல்லை நான் வந்து மேனுவலாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நான் கட்டாயமும் இல்லை. ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் ஆஃப் த பட்டன்லேயே வந்து நான் தேவையான ப்ரெசென்ட் அச்சீவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு மானிட்டருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால அப்பப்போ CPUவில் போய் சொருவணும், இல்லை CPUவில் கனெக்டிவிட்டி போட்டு எனக்கு ஃப்ரீ பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் கனெக்ட் பண்ணி மானிட்டரோடே வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கழட்டவும் ஈஸியாக இருக்கும். நான் CPUவோட USB போட்டையும் நான் ஃப்ரீயாக வச்சுப்பேன். ஸோ மானிட்டரோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சூப்பர் பில்ட் குவாலிட்டி. ஒரு பேஸ் ஸ்பெக் மெட்டல் இருக்கிறதுனால மானிட்டரில் சின்ன ஷேக்லாம் இல்லாமல் இருக்குது. அண்ட் IO சுற்றி எல்லாமே மெட்டல் பேனலிங் கொடுத்துருக்கனால மானிட்டர் ரொம்ப ஸ்டேடியாக ஃபீல் ஆகுது டேபிளில். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த கான்ஸ் ஆஃப் த மானிட்டர். ஸோ இது வந்து ஒரு 2K மானிட்டர் தான், 4K மானிட்டர் கிடையாது. விச் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் நேச்சர். இப்போ நான் பண்ணுற ஒர்க்ஸ் வெட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் நான் பண்ணுற ஆட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து எனக்கு நான் 4K ஷூட் பண்ணாலும் நான் மோஸ்ட்லி எடிட் பண்ணும்போது 1/2 or 1/4 வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு 2K டிஸ்பிளே வந்து மோர் தென் எனஃப்.
ஸோ இப்போ இல்லை உங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கு 4K பேனல் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா இதுலேயே 4K வெர்ஷன் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட அடுத்த காணா வந்து பார்க்குறது அப்படின்னா இது ஒரு அக்கேஷனாக ஒரு கேம் பண்ணலாமே தவிர நீங்கள் காம்படிட்டிவ் கேம்ஸ் வந்து இது பெருசாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு மானிட்டர் தான். நீங்கள் இதோட ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கே வந்து அரௌண்ட் 20K 18K வந்து 144 Hz பேனல் தான் வரும். ஸோ இது வந்து கேமிங் ஃபோக்கஸ்டு மானிட்டரானு கேட்டால் அப்படி கிடையாது. பட் அக்கேஷனலாக கேமிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது ஒரு IPS 8-bit பேனல் தான். இப்போ நீங்கள் ஒரு 10-bitல ஷூட் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு 8-bit பேனல் தான். உங்களோட பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ண அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அதில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான். நீங்கள் வெக்டர்ஸ்கோப் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10-bitல ஷூட் பண்ணி நீ அவ்வளோ சீரியஸாக கலரேட் பண்ணுவேன், ஒர்க் அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு நான் ஒரு அந்த கிரேடில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற போது நீங்கள் இதிலே கொஞ்சம் காஸ்ட்லியாக 10-bit மானிட்டர்ஸ் இருக்குது. 10-bit ட்ரூ பிளாக் கலர்ஸ் மானிட்டர்ஸ்லாம் வருவாங்க ProArtலே. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு கான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் த ப்ரைஸ் டு ஒர்த் ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல, கொடுக்குற காசுக்கு அவங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவு பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 27K ஆர் 30K நீங்கள் ஆஃபர் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா 30Kக்கு ஒரு IPS LCD பேனலில் வந்து எவ்வளோ கலர் அக்கேட்டோட ஷார்ப்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வித் இந்தியன் ரீட்டைல் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா இவங்க கொடுக்குற பவர் கார்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு 16 ஆம்பியர் பிளக். ஸோ 16 ஆம்பியர் பிளக்கை வந்து நம்ம சிஸ்டம் எல்லாருமே எக்ஸ்டென்ஷன் போர்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா எக்ஸ்டென்ஷன் போர்ட்லையும் 16 ஆம்பியர் பின்னை சொருவோம்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா என் எக்ஸ்டென்ஷன் போர்டில் அந்த பின் உள்ளரே போகலை. சரி இல்லை வேறு எக்ஸ்டென்ஷன் போர்டில் போடலாம் அப்படின்னா நான் அந்த எக்ஸ்டென்ஷன் போர்டில் 16 ஆம்பியர் பின்னை போகிறதுனால எய்தர் ஆஃப் சைடில் இருக்க ஏதோ ஒரு போர்ட்டை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 ஆம்பியர் டு 16 ஆம்பியர் கன்வெர்ட்டர் வாங்கி போட்டோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 27Kக்கு இந்த மானிட்டர் ஒர்த்தா இல்லை இந்த மானிட்டர் யாருக்கானது அப்படின்னா இஃப் யூஆர் இன்டு கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் டிசைனிங் அப்படின்ற போது இந்த மானிட்டர் வந்து ஒரு பில்ட் குவாலிட்டி ஸோ ஸ்டூடியோ லெவல் கிரேடில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. மானிட்டரில் 70%க்கு மேலே ஸ்டீல் அண்ட் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பில்ட் குவாலிட்டி அந்த கையில் ஃபீல் பண்ணும்போது நல்லா ஸ்டெடியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு LG மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் அ டீசன்ட் மானிட்டர், பெருசாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை. பட் பிரிண்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து சில அப்லோட்ஸில் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எடிட் பண்ணதுக்கும் நான் என்னோட அப்லோட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் மானிட்டர் அப்டேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு 30Kக்குள்ளே ஒரு கலர் கேல்குலேட்டர் மானிட்டர் கிடைக்குமான்னு பார்த்தப்போ நிறைய மானிட்டர் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கலர் கேல்குலேட்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வத்தி இல்லை எந்த அளவு அந்த கேலிப்ரேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தேடிட்டு இருக்கும் போது தான் ASUS ProArtனு இதை பார்த்தம்போது ஸோ இது வந்து ஒரு கேல்வின் வெரிஃபைடு அப்படின்றதுனால ஒரு ஃபேக்ட்ரியில் டெஸ்ட் பண்ணி அண்ட் கலர் வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டோட வந்துடுது. ஸோ கலர் அக்யூரஸிக்கு பயப்படாமல் வாங்கலாம் அப்படின்றதால ஐ சூஸ் திஸ் மானிட்டர் மட்டும் இல்லாமல் ஐ எம் பிளானிங் அப் டு ஆட் சம் ஃபியூ திங்ஸ் டு த டெஸ்க். ஸோ இன்னும் கொஞ்சம் டெஸ்க்கில் நிறைய விஷயம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அதை ஆட் பண்ணிவிட்டு இஃப் த பை வாஸ் வர்த்தி அப்படின்னா அந்த பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த சேனலில் அலைவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் காப்பாற்றவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் பாய்.